இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாக்கில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். துயரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க. திருமூலர் போன்ற சித்தர்கள், பெரியவங்க, எல்லா மகான்களும் ஒரே கருத்தை சொல்கிறாங்க. ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தர் பெருமான் முதல் கொண்டு அத்தனை மகான்களும் அந்த ஒரே வார்த்தையை சொல்லுவாங்க. ஆசை இருக்கக்கூடாது. ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவா அறுத்தல் அப்படின்ற அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகையும் அதையே தான் அந்த அதிகாரம் முழுசும் சொல்கிறாரு. ஒரு குறள் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து, அதுதான் பிறப்புக்கு காரணமாக வருது அப்படின்னு சொல்கிறாரு. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும் அப்படின்னு சொல்லுவார். வேண்டாமை என்ன விழிச்செல்வம் என்றில்லை யாண்டும் அஃது ஒப்பது இல் அப்படின்வார். தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்ட வரும். ஒரு தூய்மை அப்படின்னா என்ன? மனசு தூய்மையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எது முக்கியம் அப்படின்னா அவாவின்மை இருக்கணும். மனசு தூய்மையாக இருந்தால் தான் பரம்பொருள் நம்ம இடத்துக்கு, நம்ம மனசுக்கு உட்கார முடியும். அப்போது அவாயின்மை இருக்கிற சமயத்தில் தான் இறைவனுடைய திருவருள் கிடைக்கும். அது நீ எப்படி நடக்கும் அப்படின்னா, மெய்ப்பொருளை வேண்ட உன்னோட அவா தன்னால் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு திரைப்பட பாடல் ஒன்று, அந்த கால பாடல். அது இப்போதைக்கு நம்ம ஆன்மீகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பாடல். ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், அதில் ஆயிரம் பொருள் குவித்தான். அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். இப்போது ஆண்டவன் கடை விரிச்சானா, பல பொருட்களை கடை விரித்து வச்சுருக்கான். அதுக்கும் அவங்கவுங்க நிலைமைக்கு விலை சொன்னான். ஒருத்தருக்கு சொன்ன விலையை இன்னொருத்தர்கிட்ட சொல்லலையா. பெண்களோ அழகை வாங்க வந்தார், ஆண்களோ அழகை ஆசையை வாங்கி சென்றார். தலைவர்கள் புகழை வாங்கி கொண்டார், புலவர்கள் பொய்களை வாங்கி கொண்டார். பெண்களுக்கு அழகு வேணுமா, ஆண்களுக்கு ஆசை வேணுமா, தலைவர்களுக்கு புகழ் வேணுமா, புலவர்களுக்கு பொய் வேணுமா. இந்த கடையிலிருந்து அவங்களுக்கு ஏற்ற பொருளை, அவங்களுக்கு வேண்டிய பிடிச்ச பொருளை வாங்கிட்டாங்களாம். ஊமைகள் குருடர்கள் பார்த்திட விழி கேட்டார், ஊமைகள் பேசிட மொழி கேட்டார். உறவினர் மாண்டவர் உயிர் கேட்டார், ஒரு சிலர் மேலுக்கு விலை கேட்டார். ஊமையாக இருக்கிறவங்க குருடர்லாம், குருடர்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு விழி வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். ஊமைகள்லாம் நான் பேசணும், வாய் திறந்து பேசணும்னு கேட்டாங்க. யார்கிட்ட எது இல்லையோ அதுதானே கேட்பாங்க. உறவினர்லாம் என்ன பண்ணாங்க, ஐயோ எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. மனைவி இறந்துட்டாங்க, மனைவியோட உயிர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களாம். உறவினர் மாண்டு போனவங்களுடைய உயிரை கேட்டாங்களாம். ஒரு சிலர் இப்போது விண்டோ ஷாப்பிங்னு சொல்லுவாங்க, அப்படியே ஷாப்பிங் போகிற மாதிரி கடைக்கு போகிறது, அது ஒரு ஜாலி. கையில் காசு இருக்காது, இப்போதைக்கு என்ன விலை விற்கிதுன்னு பார்த்து வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் எப்போவாவது தேவைப்படுறப்ப வாங்கிக்குவோம் அப்படின்னு டைம் பாஸ்க்காக, பொழுதுபோக்குக்காக கடைக்கு போகிறவங்க இருக்காங்க. அதை அப்போவே சொல்லி காமிச்சிருக்கார் பாருங்கள். அதுக்கு இப்போ விண்டோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளை வாங்கிறது இல்லை, போய் பார்த்துட்டு அப்படியே வாங்குற மாதிரி எல்லா பொருளையும் பார்த்துட்டு வந்துடுறது வாங்காமல். அதை ஒரு சிலர் மேலுக்கு விலை கேட்டார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எந்த காலத்துலேயும் இப்படி விண்டோ ஷாப்பிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது போல் இருக்குது. அவங்க பெண்கள் அழகை வாங்கினாங்களாம், ஆண்கள் ஆசையை வாங்கினாங்களாம், புலவர்கள் பொய்யை வாங்கிட்டாங்களாம்,
தலைவர்கள்லாம் புகழ வாங்கிட்டாங்களாம். குருடர்கள்லாம் பார்க்குறதுக்கு கண்ணு கொடுங்கன்னு கேட்குறாங்களாம். ஊமைகள்லாம் பேசுகிறதுக்கு மொழி கொடுங்கன்னு கேட்குறாங்களாம். உறவினர்கள்லாம் இறந்து போனவங்களுடைய உயிரை கேட்குறாங்களாம். ஒரு சிலர் சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணுறாங்களாம். ஆனால் எதையும் வாங்கிட மனிதர் வந்தார், விலை என்னவென்றாலும் அவர் தந்தார். இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவருமில்லை. இந்த 1000 பொருள்கள் கடை விரித்து வச்சானே ஆண்டவன், அதில் அவங்கவுங்களுக்கு தேவையை ஏதேதோ எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் இப்படியும் பண்ணுறாங்க, விண்டோ ஷாப்பிங் பண்ணுறாங்க. எதை வேணாலும் அங்கே கடையில் இருக்கிற அத்தனை பொருட்கள்லையும் எதை வேணாலும் வாங்கிறதுக்கு ஆள் இருக்குது. எதையும் ஏதோ ஒன்று அவங்க வருவாங்க, இதை வாங்குவாங்க, அவங்க வந்து வருவாங்க, இன்னொன்று வாங்குவாங்க, அப்படி வாங்குவாங்க. என்ன விலையாக இருந்தாலும் கொடுக்க தயாராக இருக்காங்க. அதுக்காகலாம் ஒன்றும் பயப்படல. அது என்ன விலை இருந்தாலும் அதை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இறைவன் என்ன பண்ணார், அந்த ஆண்டவன் விரித்த கடையில் அன்பை வச்சுருக்கார். அந்த அன்பை வாங்கிறதுக்கு ஒருத்தருமே வரலையாம். அவருக்கு எவ்வளோ ஏக்கமாக இருக்கும். இந்த பொருள் ரொம்ப நல்ல பொருளாச்சே, மற்ற பொருள்லாம் விற்கிற இடத்துல ஒரு வைரக்கல்லும் இருக்குது, அந்த வைரத்தை வாங்கிறதுக்கு யாருமே வரல. அதுக்கு என்ன விலை தரணுமான்னு தெரியுமா? இதயத்தை தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை அப்படின்னு ஒரு ஏக்கமாக ஒரு திரைப்பாடலில் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ரெட்டிப்பட்டி சுவாமிகள் பாடல்களில் ஒரு பாடலில் எடுத்தவுடனே இருக்கிற கடவுள் உனக்கு பாடல்லையே இது சேர்ந்துருக்கும். அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க கேட்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் இறைவன் கொடுப்பார். நாடுவோர்க்கெல்லாம் நாடியபடியே நல்வரம் கொடுக்கும் நல் ஈசன். எல்லாரும் ஒரே விஷயத்தை தேடுறதில்ல. நாடுவோர்க்கெல்லாம் நாடியபடியே நல்வரம் கொடுக்கும் நல் ஈசன், பாடுவோர் தமக்கு பாடுதற்கிசைந்த பயன்களை அளிக்கும் நற்பதத்தோன், ஆடுவோர் கூத்தை அறிகின்ற சீலன். யார் யார் எதுக்காக என்னென்ன தேவைன்னு நினைக்கிறாங்க, அவங்கவுங்க வாழ்க்கையில் மனசில் என்ன, வாழ்க்கையில் என்ன, எல்லாத்தையும் அவன் அறிகின்ற சீலன் அன்பர்தம் சிந்தையில் புகுந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான், அவங்கவுங்களுக்கு கொடுக்குறான். ஆனால் யார் சிந்தையில் புகுந்து வரான் பாருங்கள், அன்பர்தம் சிந்தையில் புகுந்து கூடியே உறவாய் வழியது காட்டி குணங்களை உரைக்கும் மெய்குருவே. அன்பர்கள் மனசுக்குள்ள சிந்தைக்குள்ள புகுந்து, அப்பா நீ அன்பா இருக்கியா, அப்போ நான் உன்கிட்ட வரேன் அப்படின்னு வந்து அவங்களுக்கு என்ன சந்தேகமோ, அவங்க என்ன செய்யணும், எதை செய்தால் சரி அப்படின்னு அன்பர்தம் சிந்தையில் புகுந்து கூடியே உறவாய் கூடிறான். சிந்தையில் புகுந்துக்கிறான், கூடி இருக்கிறான், அப்புறம் உறவாயிடுறான். அதுக்கப்புறம் இவ்வளவும் அவர் நம்மோட இணைஞ்சிட்ட பிறகு வழியது காட்டி, உண்மையான மெய்நெறி எது, அதை அடையக்கூடிய வழி என்ன அப்படின்னு வழி அதை காட்டி குணங்களை உரைக்கும் மெய்குருவே. இறைவனுடைய குணங்களை எடுத்து ஓதி வழி நடத்தக்கூடியவன் அந்த இறைவன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி வள்ளல் பெருமான் கடை விரித்தேன் கொள்வாரில்லை அப்படின்னு சொல்லுவார். அவர் கடை வச்சிருக்காராம், யாரும் வந்து வாங்கிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு அந்த வரிகளை சொல்கிறார். நம்ம ரெட்டிப்பட்டி சுவாமிகளும் அதே மாதிரி ஒவ்வொரு பாடலில் ஒரு சில வரிகளை அப்படியே கருத்துக்களை கொட்டி வச்சிருப்பார். ஒரு பாடலில் சொல்கிறாரு, ஆசை அருமின்னு நமக்கு சொல்லித்தர்றாங்களே, அவர் என்ன சொல்லுவார், பித்தம் பிடித்த வண்டி பேராசைப்பட்ட வண்டி. பித்தம் பிடித்த கதை எதுக்கு அவருக்கு, எதுக்கு கடவுளுக்கு பித்தம் பிடிக்குதான். பித்தம் பிடித்த வண்டி பேராசைப்பட்ட வண்டி, பித்தம் பிடித்த கதை பேரின்பம் காட்டவல்லோ. பேராசை ஏதுக்கடி பேரின்ப வள்ளலுக்கு, பாராதி அண்டமெல்லாம் பக்தரை காக்கவல்லோ. இறைவனுக்கும் பித்தம் பிடிக்குமா. எதுக்கு பித்தம் பிடிக்குதுன்னா, பக்தர்களுக்கெல்லாம் பேரின்பம் காட்டணுமா.
அவர் பேரின்பன். அந்த பேரின்பத்தை அன்பர்களுக்கு, அடியார்களுக்கு, பக்தர்களுக்கு அந்த பேரின்பத்தை வழங்கணும். அந்த சிற்றின்ப ஆசையிலிருந்து விடுபட்டு பேரின்பத்தை வழங்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசையாமா இறைவனுக்கு. அப்படி செய்யணும்னு அவருக்கு பித்தம் பிடிச்சி போயா. பித்தன்னு சுந்தரர் பாடுவார்ல, சுந்தரரை காக்கிறதுக்காகத்தானே அவர் வந்தார். அப்போ தானே என்ன நீ உனக்கு என்ன பித்தா பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. அந்த பித்தா பெரியசூடின்ற பாடலை சுந்தர பெருமான் பாடுவார். அது மாதிரி பித்தன் அவர் அப்படின்றத பித்தம் பிடித்த வண்டி, பேராசைப்பட்ட வண்டி. இறைவன் எப்படிப்பட்டவனா? பித்தம் பிடிச்சவனா, பேராசைப்பட்டவனா. ஆசையே கூடாதுன்னு சொல்கிறாங்க எல்லாரும். இவர் பேராசைப்பட்டவனா. எதுக்கு பேராசைப்பட்டாரான்னு பாருங்க. பேராசைப்பட்ட வண்டி. பேராசை ஏதுக்கடி? அவர் யாரா? பேரின்ப வள்ளல். பேரின்பத்தை அள்ளி 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 அள்ளி, அது அள்ள அள்ள வற்றாது, குறையாது. கல்வி மாதிரி கொடுக்கத்தான் அதிகமாகுமே தவிர குறையாது. அது மாதிரி ஒரு பேரின்ப வள்ளல். அந்த பேரின்ப வள்ளலுக்கு பேராசையாம். எதுக்கு பேராசையாம்? பாராதி அண்டமெல்லாம் பக்தரை காக்கவல்லோ அப்படின்னு ஒரு பாடலில், ரொம்ப அருமையான பாடல் அது. அதை சொல்லுவார். அந்த மாதிரி இந்த ஆசை அருமின்னு நமக்கு சொல்கிறாங்களே, ஈசனோடாயினும் ஆசை அருமின் அப்படின்னா, ஈசனோட நமக்கு இருக்கிற ஆசையை அறுக்க வேண்டாம். ஈசனை பார்த்து எனக்கு அந்த ஆசை இருக்குது நிறைவேறணும், இந்த ஆசை இருக்குது நிறைவேறணும் அப்படின்னு ஈசனை பார்த்தாலும் நம்முடைய ஆசை புலம்பலை விட்டுட்டு, ஆசையை விட்டுட்டு இறைவனை அங்கே உட்கார வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். ஆனால் பேரின்பத்துக்கு நம்ம ஆசைப்படணும். எந்த ஒன்றையும் ஆசைப்பட்டால் தான் அடைவோம் இல்லையா? அப்போ ஈசனுடைய திருவடிகளை அடையணும் அப்படின்னு நாம் ஆசைப்பட்டால் தான் இறைவன் நமக்கு பேரின்பத்தை வழங்கிறதுக்கு நம்முடைய சிந்தைக்குள்ளே புகுந்து வந்து கூடி உறவாயிருந்து வழிகாட்டி நமக்கு எல்லாம் சொல்லி தந்து பேரின்பத்தை வழங்குவார். அதனால் அந்த பேராசைப்பட்ட வள்ளலுக்கு அவருடைய பேராசையை நிறைவேறதுக்கு நாம் ஆரம்பிக்கணும். அழுகிற குழந்தை பால் குடிக்கும், ஒரு கிராமத்து பழமொழி. அது மாதிரி நம்ம அழ ஆரம்பித்தா அவர் வந்துடுவார். ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தா மாதிரி நமக்கும் கொடுப்பாங்க. ஒரே ஒருத்தருக்காக கிடையாது எந்த பொருளும். இறைவன் படைத்தது எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டியது. எல்லா ஆன்மாக்களுக்குமே ஓரறிவு உயிர் முதல் கொண்டு கல்லாக இருந்தால் கூட அதுக்கும் இறைவனுக்கும் ஒன்று தான். ஓரறிவு உயிரும் ஒன்று தான், ஆறறிவு உயிரும் இறைவனை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். எல்லாம் அதோட படிநிலைகள் அவங்கவுங்க முதிர்ந்து வந்து இறைவன்கிட்ட கேட்கணும். அந்த பேராசைப்பட்ட அந்த வள்ளலுக்கு நம்ம வள்ளல்கிட்ட போய் நம்ம கையேந்துவோம். அதையும் ஒரு பாடலில் வள்ளல் பெருமான் சொல்லுவார், நீங்கள் யாருக்கையாவது ஏதாவது கேட்க தான் வெக்கப்படணும், கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கேளுங்க அவர் தருவார் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம இறைவன்கிட்ட அவர் பேராசைப்படுறாருல, நமக்கெல்லாம் பேரின்பத்தை வழங்கணும்னு. நம்ம பேரின்பம் கேட்டு அவர்கிட்ட போய் கேட்போம். அப்போ அவர் ஈஸியாக வழங்கிடுவார். யாருக்கு வழங்கணும்னு தெரியல இப்போ அவருக்கு, பாவம். கேட்குறவங்களுக்குன்னா சுலபமாக கொடுத்துடுவார். நம்ம கேட்குற க்யூவில் போய் நிற்கலாமே அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு, யாரெல்லாம் வரீங்களோ வாங்க க்யூவில் போய் நிற்போம். வள்ளல் வழங்கிறதுக்கு காத்துக்கிட்டுருக்கார். அவருடைய ஆசையை நிறைவேற்றுவோம். பித்தம் பிடித்த அந்த பேராசைக்காரனுடைய ஆசையை நிறைவேற்ற வம்மின் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு பாடலோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு துண்டு பீடியை ஷேர் பண்ணுற உலகம் இது இல்லையா? எல்லாம் சினிமாவில் முதல் கொண்டு காமிப்பாங்க. நிறைய அதை பயன்படுத்துகிற குழந்தைகள் அதை தான் பண்ணுறாங்க. பள்ளி குழந்தைகள் கெட்டு போகிற அளவுக்கு காலம் முன்னேறி இருக்குது. திரைப்படத்தை பார்த்து அது ஒரு அழகு, பெருமை, அதை இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, கெத்து. அதுதான் கெத்தான்.
அது மாதிரின்னு தவறான ஒரு கற்பனையில் போகிற உலகத்தில் நாம் ஏன் வெட்கப்படணும்? கேட்போம் வாங்க, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக நான் என்னுடைய வேலையை செய்ய முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.